எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவியால் கூட துறக்க முடியாத ஒரு உறவு தாயின் உறவு. ஆதிசங்கரர் அனைத்து உறவையும் துறந்தார். ஆரியாம்பிகை என்கிற தன்னுடைய தாயை துறந்து அவர் துறவியாக புறப்படுகிற பொழுது ஆரியாம்பிகை கண்ணீர் விட்டு கதறினாள். மகனே, திரண்ட செல்வம் இருக்கிறது, ஏற்கனவே கணவனை இழந்த விதவையாக நிற்கிறேன். இப்பொழுது மகனே, உன்னையும் இழந்த பிறகு நான் யாருக்கடா வாழப் போகிறேன்? என்னை விட்டு நீ விலகுவது நியாயமா என்று கேட்டார். ஆதிசங்கரர் சொன்னார், தாயே, நேற்று வரை நீ எனக்கு தாயாக இருந்தாய். இன்று முதல் உலகத்தில் உள்ள அத்தனை பெண் மக்களும் எனக்கு தாயாகிவிட்டனர். எனவே என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று புறப்பட்டார். புறப்படுகிற பொழுது ஆதிசங்கரர் சொன்னார், தாயே, என்னை பெற்ற வயிறு மரண பொழுதில் துடிக்கிற பொழுது எங்கிருந்தாலும் மறவாமல் வந்து மடி சுமப்பேன் என்று சொன்னார். சிருங்ககிரியில் இருக்கிறார். தன் தாய் மரண படுக்கையில் இருப்பதை அவர் மன உணர்வு வெளிப்படுத்துகிறது. உடனே காலடி நோக்கி விரைகிறார். காலடியில் வந்தால் ஆரியாம்பிகை மரண வாசலில் பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். சுயபிரஜையை இழந்து கொண்டிருக்கிறாள். சத்தியம் செய்தபடி சங்கரர் வந்து தாயின் தலையை மடி சுமந்தார். விழி திறந்து பார்த்தாள் ஆரியாம்பிகை. சொன்னபடி நம்முடைய மகன் ஈமக்கடன் ஆற்றுவதற்கு வந்து விட்டானே என்கிற நிம்மதியோடு கண்ணை மூடினாள். பிறகு தன் தாய்க்கு ஈமக்கடன் ஆற்றுவதற்கு சங்கரர் புறப்படுகிற பொழுது ஊரே எதிர்த்தது, உறவுகள் எதிர்த்தன. நீ சந்நியாசி, இந்து தர்மத்தின்படி சகலத்தையும் துறந்தவன் தான் சந்நியாசி. ஒரு சந்நியாசியாக இருக்கிற உனக்கு உறவு கிடையாது என்கிற பொழுது எப்படி நீ உன்னுடைய தாய்க்கு ஈமக்கடன் செய்யலாம்? எங்களை மீறி நீ செய்தால் உன்னை நாங்கள் சமூகத்திலிருந்தே தள்ளி வைப்போம் என்று சொல்லி அத்தனை பேரும் விலகி நின்றார்கள். எல்லா உறவுகளையும் துச்சம் என்று தூக்கி எறிந்த அந்த ஆதிசங்கரர் தன்னுடைய தாயின் சடலத்தை தன் தோளிலே சுமத்தி நீண்ட தூரம் நடக்க முடியாது என்பதனால் வீட்டின் கொல்லைப்புறத்திலே கொண்டு போய் கிடத்தி 5 பாடல்களை வடமொழியிலே பாடியிருக்கிறார். அதுதான் மாத்ருகா பஞ்சகம் என்று இன்று வரை வடமொழியில் பேசப்படுகிற அமரகாவியம். எப்படியெல்லாம் தாய் என்னை வளர்த்து ஆளாக்கினாள் என்பதை அந்த 5 பாடல்களில் சொல்கிறார். விளக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. தன்னுடைய தாய்க்கு ஈமக்கடன் ஆற்றினார் ஆதிசங்கரர். காரணம், எந்த உறவை துறந்தாலும் துறக்கவே முடியாத உறவு தாயின் உறவு என்று இன்றைக்குள்ள இளைஞர்கள் முதலில் தெரிந்து கொள்ளட்டும். முதியோர் இல்லங்கள் இல்லாமல் இருப்பது.